வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். வளரே வெல்கம். பேருங்க கௌதம் ப்ரோ, தயா ப்ரோ. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர். அப்புறம் இவரை தெரியாது, நம்ம ஆல் ஃபேவரட் நம்ம மோகன் மாமா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் மாமா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் மக்களே? நம்ம மோகன் மாமாவோடைய வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க, ஊரிலிருந்து சேவலோடு வந்துட்டாங்க. சேவல் காரைக்கால் இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்காலை வச்சு காட்டு வருவல் நம்ம சப்ஸ்கிரைபரோட காட்டுத்தனமாக செய்ய போகிறோம். ஓகேங்களா? ரைட். அதுக்கு காட்டுத்தனமாக செய்கிறதுனால என்னங்க, எல்லாமே வந்து ராண்டு ரியலாக இருக்கணும். ஸோ மிளகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்ச மிளகா, மோகமாம் தோட்டத்தில் விளைஞ்ச மிளகா காய போட்டிருக்காரு. அந்த மிளகாய் பார்த்துருக்கு மாமா. காரமாக இருக்குமே எப்படி மாமா? அது போட்டு பார்க்கலாம், காரம் வந்து பாருங்களா. சாப்பிட்டு பாரு மாப்பிள்ள, இந்த வேலை சொல்லியே. ரைட்டு, இந்தாங்க தலைவரே. இத்தனை மிளகா போட்டோம்னா அவ்வளோதான், நாளைக்கு நம்மளை போட்டுருவாங்க. இதில் தேவையான அளவு போட்டுக்கலாம் மக்களே. ஆமாம், நம்ம தலைவர் வந்து ஊரில் இருந்து வரும்போது சேவலோடு மட்டும் இல்லை, கோகோலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடு வந்திருக்காரு. 25 வெரைட்டி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மிக்சடு வித் நட்ஸு. சரிங்களா தலைவரை, இதை பற்றி சொல்லுங்கள் தலைவரே. நம்ம பிராண்ட் வந்து கோகோலிக்ஸுங்கண்ணா. சரிங்க. இது வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், சோளா, ராகி, கம்பு, இந்த மாதிரி ஒரு 25 வகையான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது. மில்லட்ஸு, கிரைன்ஸு, அந்த மாதிரி ஒரு 25 வகையான எல்லாமே ஹோம்மேட் மாதிரி தாங்கண்ணா. ப்ரிசர்வேட்டிவே கிடையாதுங்க. இது வந்து 6 மாத குழந்தைருந்து யார் வேணாலும் குடிக்கலாம், சாப்பிடலாம். சாப்பிடலாம்னா நீங்கள் ஒன்று தண்ணியில் கலந்து சூடு பண்ணுங்க, பால், தேங்காய் பால் எது வேணாலும் கலந்துக்கலாம். சூடு பண்ணும்போது 2 நிமிஷம், நம்ம டைம் வந்து 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் சூடு பண்ணிங்கன்னா குடிக்கிற கன்சிஸ்டன்சி வரும். 5 நிமிஷம் சூடு பண்ணால் களி மாதிரி ஆயிருங்க. சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை குடிக்கிறதாலும் குடிச்சிக்கலாம். சால்ட்டும் போட்டுக்கலாம், இல்லை சுகரும் போட்டுக்கலாம். சுகர் ஃப்ரீயாக தான் வருங்க. ஒரு சிலர் கொஞ்சம் உடம்பு வரணும் அப்படின்னா சுகர் போட்டுக்கலாம், உடம்பு குறையணும் அப்படின்னா சால்ட் போட்டுக்கலாங்க. ஒரு சில டேஸ்ட்டே வேண்டாம், கொஞ்சம் சுகர் வந்தவங்க, டயபிட்டிஸ் வந்தவங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குங்க. நார்மலாக இந்த மில்லட்ஸ் எந்த டேஸ்ட் இருக்கோ அது மட்டும் தான் இருக்குங்க. ஃப்ளேவர் எதுவும் கிடையாது, டேஸ்ட் அடிஷனலாக எதுவும் சேர்த்துலிங்க. இப்போ நார்மலாக வீட்டில் செய்கிறது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ ரைட்டு. இது வந்து சுடு தண்ணியை கூட நம்ம வச்சு இல்லைங்க, ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சூடு பண்ணுங்க, இல்லாட்டினா கட்டி ஆகி போயிடுங்க. சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NABL இருக்குங்க, NABL சர்டிஃபிகேட், நியூட்ரிஷன் ஃபேக்டரோட வருங்க. அப்புறம் அது போக ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து தான், அது மேண்டட்ரி எடுத்தாகணுங்க. எல்லா பக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா சர்டிஃபிகேட் இருந்து லேப் ரிப்போர்ட் இருந்து எல்லாம் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே. ஏன்னா R&D பண்ணி நம்ம எல்லாம் பண்ணும்போது எல்லாம் ரிப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்குங்க. ஆர்டர் ஃபாரின் ஆர்டர்ஸ் வந்ததுனால நம்ம கொரியர் போட்டு விட்டுருக்கோங்க. கொரியர் போட்டுருவாங்க. ஓகே. ஆமாம், நான் இது எடுக்கவே இல்லை வருங்களே. மாமா பாருங்க, வான்கோழி வச்சிருக்காரு. மாமா, இதை எப்போ பிரியாணி பண்ணலாம்? விரைவிலா இது வந்து அதாவது ஒரு சுற்று ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எது? ஓ, இது இப்படி இருக்குது. வான்கோழி கொத்தாதே, கொத்துன ஒரு கொத்து மூக்கு வருவோம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு பாருங்க மக்களே, பயங்கர இதாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இது என்னது மாமா? அது யானைக்கு இருக்கிறதுல வாழை அது மாதிரி. இதெல்லாம் ஒரு கழுத்துல மூடி 1000 ரூபாய்ல. இங்கே பாருங்க உங்களுக்கு, கழுத்துலேருந்து வருது. சேவலுக்கு மட்டும் இருக்குது. சேவலுக்கு மட்டுமா? ஓ, நெசமாக ஒரு முடி 1000 ரூபாயா? ஆமாங்களா? இல்லை மக்களே. அடுத்து பாருங்க மக்களே, மாமா வந்து வெங்காயம் வச்சிருந்தாருலங்க, வெங்காயம் வாங்கியாச்சு. அன்னைக்கு போட்ட வெங்காயம் இன்னைக்கெல்லாம் பாருங்க முளைப்பே முளைச்சிருச்சு. குடச்சிக்கலாமா? உடச்சு விடுமாம்மா, காசு விட்டா. வெங்காயம் எல்லாம் முடிஞ்சா மாமா சேலு? அடுத்த வருஷமா? அந்த நாய் தானே இது? அன்னைக்கு எத்தனை ஓட்டு இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்த மாதிரிங்க, நம்ம மீன் சமையல் அன்னைக்கு. அப்போ எத்துக்கும் இருந்தது, பெட்ரோல் ஆயிடுச்சு. உழைக்கிறத பாருங்க, வாய் கருப்பு. அவ்வளோதான், காட்டுக்காய். ஆஹா, இங்கே பாருங்க எப்படி இந்த வெங்காயம் எப்படி இருந்தா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்களேன், ஜம்ஜம்னு பண்ணிட்டாரு பாருங்க மக்கள். சே அடுத்து பாருங்க மக்களே, நம்ம மோகமே வந்து ஒரு காட்டெருமை வளர்த்துறாரு அப்படின்னு சொன்னாலும் நம்பிக்குவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க, ஆண் எருமை. ஸோ எருமை கெடா வந்து யாராவது வந்து இயற்கையான முறையில் செனை சேர்த்தணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியா பக்கம், இந்த கொடுமுடி சிவகரி ஏரியா சரௌண்டிங்கில் வந்து இருந்தீங்கன்னா இங்கே மோகமாமனுடைய கட்டுத்துறைக்கு வரலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது, மோகமாமனுடைய நம்பரு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதாட்ட முர்ரா மாமாம்மா, முர்ரா ஓகேங்களா, முர்ரா. ஸோ சென்னை சேர்த்திக்கலாம் எருமை. ஓகேங்களா, அவ்வளோதானுங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எல்லாம் காருக்குள்ளே லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போய் உங்களுக்கு காட்டுறோம். அன்றைக்கி வந்து வாய்க்கா வந்து தண்ணி வந்து மோகம் நிறுத்தியிருந்தார், இன்றைக்கி வந்து திறந்து விட்டார். தண்ணி வேறு எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்க. ரைட், சிறப்பு. பாருங்க, அண்ணன் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து மம்முட்டிலாம் கழுவிட்டு இருக்கிறாரு. நம்ம தயா வந்து ஒரு விஷயத்த சொன்னார். ஏரியா சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் ஏரியாவில் இந்த அளவுக்கு இல்லைங்க. இந்த
எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது, அமைதியாக இருக்குது. எங்கேயா தறி சவுண்டு, மில்லு, தறி அங்கே அதிகங்க. தறி அதிகங்க, எல்லா வீட்லையும் தறி இருக்குது, தோட்டம் தோட்டமாக தறி இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் அப்படியே வட்டி சவுண்ட் கேட்கு. வண்டி சவுண்டு தானுங்க. எங்கள் ஏரியாலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா லாரி அது இது காரு போயிட்டே கிடக்குங்க. தோட்டத்துக்குள்ள தான் இருக்கிற அப்பவுமே தறி, எல்லா தோட்டத்துக்கும் தறி இருக்குங்க. சவுண்டு இங்கே எல்லாம் பார்த்தா எங்களுக்கு நல்லா காமெல்லாம் இருக்குதுங்களா? இருக்குங்க, அமைதியாக இருக்குது. கிளி கத்துறது எல்லாம் அப்படியே சூப்பராக கேட்குதுங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக இருக்குது இல்லைங்க, எங்கேயும் அப்படி இருக்காது, எல்லாம் பில்டிங்காக இருக்கும். தலரை இக்கரைக்கா கரை பச்சை. ஆமாங்க, தோப்பு இருக்கு, அடுத்தது பார்த்தா பில்டிங்கா இருக்கும், அப்புறம் சைட்டா இருக்கும், அப்புறம் தோப்பு இருக்கும். அப்படி ஆனா இங்க எல்லாமே தோட்டம், கரும்பு, வாழை, சூப்பரா இருக்கு. மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. மக்களே அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. நம்ம கொண்டு அந்த வடை சட்டி வந்து பத்தலை, அதனால மோகமா போய் ஒரு பெரிய வடை சட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. அவ்வளோதான். மாம்ஸ் போலாமா? படுதா? சரி, ஓகே. கறி வெட்டுற கத்தி கட்ட, உப்பு, எண்ணெய் எடுத்தான்ட்ட, மஞ்சள் பொடி எடுத்தான்ட்ட, அவ்வளோதான். நெருப்படி ரைட். அப்புறம் என்றைக்குமே மோகமாவுடைய பாக்கெட்டில் ஒரு ஆயுதம் இருக்கும். ரைட்டு, பத்திரமா வச்சுங்க. ஒரு கத்தி நான் தான் தொலைச்சேன். மக்களே ஃபாரஸ்ட் ஓரமாக இருக்குதுங்களா? எனக்கே அப்படி தான் தோணுங்க. இந்த இடம் மோகமாம், குறிப்பாக அந்த மோகமாம வீட்டு பக்கத்தில் போகிறத வாக்கியாக்கிற மக்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே கிளம்பியாச்சுங்க மக்கள், ஸ்பாட்டை தேடி. ஸ்பாட் எங்கே வேணாலும் போடலாம், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இடத்துல போட்டுட்டா பிரச்சனை இல்லை, அதனால் போயிட்டுருக்குறோம். மக்கள்ஸ் அப்படியே இங்கே பாருங்க, மோகமாக ஊரையும் சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. வாங்க அப்படியே பார்க்கலாம். தலை எப்படி இருக்குது நிலங்கள்லாம்? சூப்பராக இருக்குதுங்க, ஃபுல்லாக வயலா, ஒரே அமைதியாக இருக்குது. எல்லாம் பார்க்குறது எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குதுங்களா, புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. அங்கே வந்து எருமைகள் படுது. இவங்களுக்கு எனக்கே ஒரு மாதிரி புதுமையாக தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே வெளியே வைக்கிறேன் பாருங்களேன், பாருங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க, பச்சை பசேல் எல்லாம் இப்போ பால் கருதாக இருக்குது. அதான் பாருங்க, அங்கே ஆரம்பிச்சது அப்படியே பாருங்க எவ்வளோ தூரம் போகுது நெல்லங்காடு. ஒரு 20-30 ஏக்கரை ஃபுல்லாக நெல் தான். ஆமாம், இங்கே கொஞ்சம் எருமை. ஆமாம், எருமை நிறைய இருக்குங்க தலரை. எல்லாம் டெல்லி எருமை. எங்கள் வீட்டில் எருமை தாங்க, அதை பார்த்துருக்கேன். ஆமாம், உங்களுக்கு மாடு வச்சுக்கிறீங்க. ஆனால் இங்கே நான் இது வரைக்கும் வந்தாலும் ஒரு மாடு கூட பார்க்கல. ஃபுல்லாக எருமையாக தான் இருக்கும். ஏரியாக்குள்ள வந்தது ஃபுல்லாக எருமை தான். கரும்பு காடு இருக்குது, பக்கத்தில் பார்த்தா எருமை இருக்குது. ஆமாங்க. ஓகேங்க மக்களே, ஃபைனலி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. தலைவரே ஓ பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. ஓகே பண்ணுங்க. இல்லை பக்கவே ஏர் போடுறதுக்குலாம் விட்டுருக்கு. வேறு கேப்பெல்லாம் விட்டு சேஃப்டியாக கொண்டு வரணுங்களே. அதான் இல்லை, இது மாதிரி கொண்ட பிரச்சனை இல்லைங்க தலைவரே. ஆமாங்க, இல்லைன்னா இல்லை பறந்துக்கிட்டுங்கிறந்துக்கிட்டா. ரைட்டு. தரமான சேவலுங்க, பார்த்தாலே நல்லா இருக்கு. ஆனால் ஏஜ் கம்மி தான். ஒரு 8லேருந்து 10 மாதம் 10 மாதம் தான் இருக்கும். டீங்கப்பா மாமா சேவலை பாரு மாமா. மக்கள்ஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து அந்த கோழி கருக்கிற சீன்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே எடுத்துருக்கிறேன். கோழி பொசிச்சு கருக்கி அதெல்லாமே எடுத்தேங்க. எடிட் பண்ணலான்னு சொல்லி எடிட் பண்ணி 2 டைம் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 3 டைம் பண்ணிட்டேன். 3 டைம் அப்லோட் பண்ணி வேஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆக மாட்டேங்குது. காரணம் வந்து அதாவது இந்த பிளட்டு காமிக்கிறது, இந்த கருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பாலிசி அந்த யூடியூப்காரன் வந்து அதெல்லாம் காமிக்கூட அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்கானுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வந்ததுனால இந்த வீடியோக்கு வந்து தொடர்ந்து நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தா வருது. அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக நம்ம அந்த சமைக்கிறதுக்குள்ள நேரம் ஓரளவுக்குள்ள கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா, வேற வழி தெரில மக்கள் எனக்கு. மோகன் மாமா ஃபயர் வாட்ட ஆரம்பிச்சு விட்டார். இப்படி வாட்டும் போது கலர் வரும். நல்லா இருக்கு, பார்க்குறீங்களா இருக்கு. டேஸ்ட் எதாவது மாறுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி. ஓகே மாமா, அப்ளை வேற மாதிரி மாமா, வேற மாதிரி. சிறப்பு. போகலாம். அவ்வளோதான் மக்கள், எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து வேறு பகுதிக்கு போகிறோம். இந்த இடத்துல தண்ணியுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து போயிட்டு கறியை வெட்டி நம்ம நெருப்புடைய வேலை தான் ஆரம்பம். ரைட், எல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. ரைட், பாலை எடுத்துக்கலாம். ரைட், சிறப்பு. அப்படி இங்கே வச்சுக்கலாம். அடுப்பு அடுப்பு தான் இங்கே அன்னைக்கு கூட்டி இருந்ததா அந்த கல் இருக்குது பாருங்க. நாங்கள் வச்ச அடுப்பு தான் மக்களே இந்த அடுப்பு. ரைட், அப்படியே ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணல சுற்றியில் ரைட். அவ்வளோதான் மக்கள்ஸ், சப்ஸ்கிரைபரையே கடைசியில் வெட்ட வச்சாச்சு. நம்ம ப்ரோ பேர் என்ன? கௌதம் ப்ரோ வந்து கறி நல்லா வெட்டி அப்படின்னாரு. சரி வெட்டுங்க ப்ரோ அப்படின்ட்டாச்சு. வெட்ட ஆரம்பிச்சிட்டார். எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. கீழே சாக்கு, மேலே வாழையில.
இதான் இந்த ஈந்து ஓடுறாரு பாருங்க, இந்த ஈந்தறதுன்னு சொல்கிறோம்ல, ஈந்தறாரு பாருங்க. எலும்பு தனியாக சதை தனியாக பிரிக்கிறது. கறி நல்லா இருக்குது. இந்த கத்தி நல்லா இருக்குதுங்களா? பதமாக இருக்கு. கத்தி நல்லா இருக்குது மாமா. சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் விட்டுறலாங்களா? அப்படியே விட்டுறலாங்க. தலை அப்படியே வச்சுருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உரிய முடியும். ரைட். அது பாயிண்ட் மாமா. இந்த முடி வெட்டி ஊன உரிய முடியும். ஒரு சைடு வெட்டிங்க. ஆஹா, இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? இதில் இந்த எலும்பு சதை இருக்கமல்ல, இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதான் அப்படி கூட சொல்லிட்டேன் கொஞ்சம். அப்படியே வெங்காயம் தட்டிங்கன்னா அப்படியே இங்கேயே சமம் பண்ணிடுறேன். போன்லெஸ்னா இந்த மாதிரி போட்டால் தான் போன்லெஸ் வருங்க. சிறுசாக போட்டு அதான் சிறுசா நல்லா சிறுசாக போடும். சுறுசு வச்சாங்க தான் சீக்கிரம் வேலையாவே. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு போகுங்க. இன்னும் வெட்டிக்கலாம். இல்லை இது போது குத்தால ஓகே. ரொம்ப ஆமாம், பல்லுக்கு பத்தாது மாமா, எடுத்து கடிக்க முடியாது. கரெக்டாக வெட்டுங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் ஃபேனுங்க. அந்த சாப்பிட்றீங்களா? கெடா வெட்டு கூப்பிட்டுருந்தேன்லங்க. கெடா வெட்டு அப்பவே உங்கள் வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். நானும் மாமனும் வரதா தான் இருந்தது. ஏமாமா அதாங்க உடம்பு சரியில்லைன்ட்டீங்க. அப்போ தான் அவங்க வீடியோ பார்த்துட்டே தான் எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். நானும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அடுத்த கட்டமாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இத்தனை வெங்காயம் கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒரு பாதி வெங்காயம் தொளிச்சு போடணும். வெங்காயம் போடுற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், களத்தில் இறங்கியாச்சு. ஆமாம், கொஞ்சம் லேட்டாகு. அதனால் பண்ணிடலாம். இங்கே வெங்காயம் தொளிக்கிறாங்க. அங்கே வந்து தலைவர் வந்து கறி வெட்டிகிட்டு இருக்காரு. இந்த ஓடு ஜம்மன் வெட்டிகிட்டு இருக்கிறாரு. ரைட். வந்து வச்சாங்க அது நாயா இது நிறைய அதுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சேர்த்தாங்க. அடுத்து பாருங்கள், விரவு ரெடி பண்ணிட்டேங்க. இது போதுங்க, வேவிச்சிடலாம் மக்களே. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நம்ம மோக மாமனும் தயா ப்ரோவும் 2 பேரும் சேர்ந்து வெங்காயத்தை வந்து கிருட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ வெங்காயம் பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், உரிச்சு தள்ளிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மிளகாலாம் இருக்குல்லங்க, அதையெல்லாம் வந்து விதையை ஊற்றியாச்சுங்க. தெரியுதுங்களா? உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஊற்றியாச்சு. இதுக்குள்ளே வந்து இதை பாருங்க, இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து அந்த கிரேவி போகும். அப்போ அந்த மிளகா எடுத்து சூப்பும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உதுத்தின விதை இங்கேயும் அங்கேயும் இருக்குது. நம்ம ப்ரோ அங்கேயும் கறியும் வெட்டிட்டு இங்கேயும் வந்து வேலை செய்கிறாரு. சிறப்பு. அவ்வளோதாங்க, ஆரம்பிச்சிடலாம் கிருட்டுன்னு. மக்களே, அடுத்து தண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறேன். இதுதான் மக்களே காட்டுக்கால பசங்க சமைக்கிறதுன்றது. ஜாலியாக இருக்குங்க. சமைச்சு சாப்பிட்றத விட சமைக்கிறதே ஒரு சந்தோஷம். ரைட். வெங்காயம் நீச்சல் அடிக்குது. போதுமில்ல வெங்காயா? போதுனால அவ்வளோதான் இருக்கிறதுனால அவ்வளோதான் போதும். காசு தண்ணிக்கலாம். தண்ணி இல்லை அப்ளை மாமா. ஒரு வெங்காயத்தை ஒரு இருக்கு. வாரிங்ஸ் மட்டும் கிரீனிஸில் அந்த வயலட் கலரு வேறு லெவல் இருக்குது. சிறப்பு. ஆஹா, வாருங்க. சும்மா அப்படியே செக்க செவந்த வானம் அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படியே கறி செவன் இருக்குதுங்க. வேறு லெவலு. அதே மாதிரி பீஸும் பாருங்களேன், கரெக்டாக அந்த சைஸை பாருங்கள், நைட்டாக ஷேப் பாருங்கள், எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்குது கறி. அந்த மாதிரி வெட்டணும். அதில் ஒரு பங்கம் பண்ணி விட்டு அப்படி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, சின்ன வெங்காயம் ரெடி, அப்படியே காமிச்சேன். அதே மாதிரி வரமிளகாய் ரெடி. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இருக்குது, சுத்தமான செக்கு கல்லெண்ணெய் இருக்குது. அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அவ்வளோதான். இதை தவிர தண்ணி ஆட் பண்ணுறோம். வேறு எதையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையலில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுதான் காட்டு வறுவல். வேறு லெவல் இருக்கும். என்னடா இதை மட்டும் தான் போட்டு செய்கிறீங்கன்னா, ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சுத்தமான நாட்டுக்கோழியில் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் விட மாட்டீங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மசாலாவே கிடையாது. கறி மசாலா, கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி தலை கூட கிடையாதுங்க. ஓகேங்களா? கறிவேப்பிலை தலை மட்டும் அங்கே பறிப்போம். ஏதோ நவுத்து போச்சு மக்களே. மோக மாம்ஸ் வந்து அடுப்பை கொளுத்தி விட்டார். ஆல்ரெடி அடுப்பு வந்து கூட்டி வச்சாச்சுங்க. அப்புறம் விரவு ரெடி, எல்லாமே ரெடி. தலைவரே, நல்லா இது போகிறீங்க, கறிவேப்பிலை தலை நல்லா கொழுந்தா பார்த்து போகிறீங்க. அங்கே மேலே உச்சியில் போகிறீங்களே, அதில் இது அந்த அது இல்லை அதில் அது அதை வளைங்க. ரைட், பறிக்கலாங்களா? அதை போகிறீங்க தலைவரே. நல்லா இருக்குதுன்னு பாருங்கள், இல்லைன்னா நல்லா தான் போகிறீங்க. புள்ளியாக தான் இருக்குது. நல்லா இருக்குங்களா? இந்த பாருங்க, இது நல்லா இருக்குது, அருமையாக இருக்குதுங்க. இந்தா பறிக்கலாங்களா? மாமா எடுத்தோடனே இத்தனை வரை வச்சுக்கிங்கன்னா அப்புறம் எப்படி மறுபடியும் பொறுமையாக வச்சுக்கலாம்.
தள்ளு ஊற்றுவோம்ல ஒன்றும் தப்பு வராது. ஓகே போது விடுங்க. குண்டை பத்தாது. ஆமாம் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சுக்கலாம். ஆமாம் அடியில் மண்ணு பூசி வச்சா கலர் அப்படி காமிச்சிடலாம். மறுபடியும் கேட்குறீங்களா? அவ்வளோதான் வச்சிருங்க. சிறப்பு மாமா. சட்டி காஞ்சி விட்டது, ஊற்றலாம். சுத்தமான கடலெண்ணெய், செக்கில் ஆட்டினது. செக்கில் ஆட்டினது, சீரியஸாக செக்கில் ஆட்டினது தான், நம்ம சொந்த காட்டு கடலெண்ணெய் தான். அப்பா விரவாடு போய் சமைச்சோம்னாலே போய் கண்ணில் அடிப்பதெல்லாம் இயல்பு தான் மக்களே. ரைட்டு நல்லா தான் எரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே கொஞ்சம் எண்ணெயோட தண்ணியும் சேர்த்தாச்சு. வணங்கிட்டோம். போட்டுவிடுங்க போட்டுவிடுங்க. வெங்காயம் போடுங்க. ரைட் நாங்கள் எப்போ போடுவோம்? உப்பும் போட்டாச்சுங்க. ரைட் பாய்ஸ் ஆர் ஃபயர். எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை. அவர் அப்போ கொஞ்சம் ஃபன் பண்ணுவாருங்க. ரைட் நல்லா கூடுதலாகவே கருவேப்பிலை போட்டு விடுங்க. நல்லா முடி வளர்ட்டு. மிளகாய் அட்டாடா பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது மாமா. கலர்ஃபுல்லாக இந்த க்ரீனில் இதாக ரெட் கலரில் போடலாம் மாமா. காட்டு மிளகாய் காஷ்மீர் மிளகாய் தோற்று போய் மாதிரி சொன்ன மாதிரி நோ கலர் மக்களே. ஆந்திரா இருக்குது எவ்வளோ சிறப்பாக இருக்குது. நல்ல டிஷ்ஷாக இருக்குது. ஒவ்வொரு கருப்படுத்த மாதிரி வருங்க. இதெல்லாம் பார்த்தா நல்லா செக்க சதையும். ஆமாம்மா. சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டு வந்து அவங்களே ஃபுல்லாக வேலை வாங்கி அவங்களுக்கே சமைச்சு கொடுத்து அல்வா கொடுக்குறது தான் நம்ம ஸ்டைலு. தலைவர் எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்டு? இதுக்கு பேசாம எங்க ஊர்லயே பிடிச்சி தனியாவே சமைச்சு சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு நினைக்கூடாது. சாப்பிட்றது அது வேற, வந்து சாப்பிட்றது வேற. இப்போ எங்க ஊர்ல சாப்பிட்டா நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம். இங்க வந்து பார்த்தா இப்போ நீங்க புது ஆளுங்க, பழக்கம், ஃப்ரெண்டு, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்க. அது இல்லாம எங்க தோப்புல சேர்ந்தா தோப்பு மட்டும் தான் இருக்குங்க. ஃபுல்லா வாழைக்காடு இடமே கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்குங்க. எங்க ஏரியா அப்படி இருக்காது, கொஞ்சம் கமர்ஷியல் ஏரியாங்க. எல்லாமே இயற்கையா அந்த விவசாய இடம் அதிகமா இருக்குதுங்க. அதெல்லாம் பக்கத்துலயே ஆறு போற மாதிரி வாய்க்கால் தண்ணி வேற போகுதுங்க. அதான் ஒரு ஜாலியா இருக்குது நல்லா. அவ்வளோதான். கறி போயிரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏங்க நம்ம இஞ்சி பூண்டு போடல தேவையில்லையா? நம்ம ஜீரணமாகணும்னா போடலாங்க. நம்ம போட்டோம் முதல்ல நாங்கள் பண்ணுவோம். ஒரு சில டைம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறதுங்க, அவசரத்துக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியது. டேஸ்ட் ஒன்றும் மாறாது. ஆனால் மாமா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அது வித்தியாசமான இது ஃபீலாக இருக்கலாம். ஆனால் டேஸ்ட் பெருசு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் காட்டு வருவல்னா இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க. இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க. அதுதான் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு போடாமல் பண்ணுறது. வாங்க பார்ப்போம். மக்கள் சே முக்கா பதமாக நல்லா வெங்காயம் பார்த்து நல்லா சொடுங்க வணங்கிருச்சு. மாமா கறி அவ்வளோதான் மக்களே. கறி போட்டுவிட்டு நல்லா போய் அடிக்குதுங்க. ஆஹா இன்னும் தின்னு விடலாமா தானே கறியை? ஓடு தைட கலக்கலாம் தலைவர. மாமா அப்படி கை ஒரு வாழை இலை கிழிச்சு விடுங்க, எடுத்துட்டோங்க. அவ்வளோதான். அப்படிதான் மாமா. மாம்சோட ஐகானிக் ஸ்டைல். ஏன்னா நம்ம தண்ணியில் அதை இது வருங்க இறக்கி வச்சு உப்பு போடுறோம். இறக்கி வச்சு மக்கள் சே அடுத்த கட்டமாக வந்து மஞ்சத்தூள். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பசங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. பிரேம் இருக்கிற வரைக்கும் அடிக்கடி ஓடுவோம். அப்புறம் நம்ம மாப்பிள்ளை வந்து கேரளா கந்தலாங்கி போயிட்டாப்புல. அப்புறம் நானும் மாமா மட்டும் 2 பேர் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பசங்க ஒரு 4 பேர் சேர்ந்து பங்கம் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் போடுங்க தலை. 2 படி போடுங்க, லைட்டாக போடுங்க. போது கலரில் வாமா. பரவாயில்ல, எல்லாமே தயார் இடத்தா இருக்குது.
நானே தெரியாம போனா சரிங்க அதாங்க அதான் சரி சரி 7 டிக்கெட் இருக்கு சரி சரி 7 டிக்கெட் இருந்தாலும் அது காலி ஆகாதுங்க இதில் இருந்தாங்க கொஞ்சமாக இருக்குது போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி விட்டு வணக்கம் அடி பிடிக்காத கொஞ்சம் வணக்கம் போதும் மாமா டெம்டிங்காக ஆரம்பிச்சிருச்சு மாமா எப்படா ரெடியாக எச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க மகளே நம்ம பீஸ் பாருங்க மகளே வேகட்டும் சாப்பிட்ருவோம் ஓடாதுங்களா தான் வெயிட் பண்ணுது 2-3 பீஸ் இருக்க மாட்டிருக்கு 4 எலும்பு இருக்கு 4 எலும்பு இருக்கு இந்த பீஸ் தான் எனக்கு இப்படியே சொல்லிட்டேன் தண்ணி ஊற்றிடலாமா மாமா ஓகே நம்ம ப்ரோ பேர் வேறு மறந்து வச்சு ப்ரோ கௌதம் ரைட் இனி மறக்காது 5 லிட்டர் வாட்டர் இருக்கேன்னு போங்களா ஊற்றுங்க போது அப்புறம் ரசமாயிரு ஆமாம் பார்த்து ஊற்றிக்கலாம் ஊற்ற முடியாது அவ்வளோதான் தாங்கி மங்கியாச்சு கறி வேவாது இன்னும் கொஞ்சம் மட்டும் ஊற்றுறோம் போதும் ரைட் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் நம்ம அப்படியே ஒரு கலர் விடுங்க மிக்ஸ் ஆகட்டும் ஆனால் கறி கரையாதில்ல எவ்வளோ வந்தாலும் இதெல்லாம் சாமானியமாக வேகாது இது இளங்கோழியாக இருந்தால் கரைஞ்சி போயிருங்க மக்களே தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கரையாதுக்கு வாய்ப்பு இல்லை மூடி வைப்பீங்களா அப்படியே ஓப்பனில் வேக விட்டுருங்க மாம்ஸ் அவ்வளோதான் இனி வந்து கணக்காக பார்த்து தீயரிச்சு விட்டா வேலை முடிஞ்சிச்சு தயா ப்ரோ கட்டிங் போட்டுடலாமா பழக்கமெல்லாம் இல்லைங்களா சரி ரைட்டு அங்கே பாருங்கள் தீ நல்லா பலமாக எரிஞ்சிட்ருக்கு அப்படியே சுற்றி நின்றுட்டு ஜாலியாக நான் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நிற்க ஆரம்பிக்கிறோம் கொதிக்கிறது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே பார்ப்போம் அடியில் கை பத்திரம் ஆவி அடிச்சுன்னா அப்புறம் 6 நாளைக்கு காப்பாற்ற முடியாது எடுக்கிறதுக்கு முன்னாடியே தனி சொன்னா இல்லை ஆவி கையில் அடிக்குமில்ல இல்லை துணியாக இருந்தேன் அதுதான் எடுக்க மாமா இந்த ரசத்தை குடிச்சோம்னா அந்த சளி கிளியே ஓடி போயிரும்ல குடிக்கிறதுக்கு தான் டம்ளர் இருக்குது குடிக்கலாமா மாமா அப்படியே மொத்தரலாமா ரைட்டு ஏன்னா நம்மக்கிட்ட கரண்டி குழம்பு கரண்டி இல்லைங்க இந்த பிடிச்சிக்கோ சூப்பர் ஆஹா அப்பா மக்கள்ஸ் குழம்பு அப்படியே ஆடை கட்டி இருக்குது இந்த சூப்பு இருக்குல்லங்க நாட்டுக்கோழி சேவல் சூப்பு இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சுருந்தேன்னா இதாகிடுச்சு நீத்து போயிடுச்சு மேலே எண்ணெய் மாதிரி கீழே இதாகிடுச்சு கலக்கி விட்டாச்சு இப்போ அடிச்சு பார்க்கலாமா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாரி இருக்குது இந்தமாரி சுடுது பட் குடிப்போம் மாமா சாப்பிட்லாமா ஓகே சேஸ் ஓகே மக்களே சாப்பிட்லாம் கோழி சூப்பு வேற லெவலு ஒரு 2 மட்டும் பத்தல சும்மா ஒரு உறுப்பு பத்தல ஆனால் ஓகே சூப்பராக இருக்கு இதுதான் மக்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழி சூப்புங்கிறது இதுதான் சும்மா 2 மட்டும் உள்ளே போட்டு விட்டேன் ரைட் அப்படி எடுத்தது நம்ம ஸ்பூன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்கள்ஸ் ஃபைனலாக அப்படியே பாருங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொதிச்சுக்கிட்டே இருக்குது 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் பாருங்கள் நல்லா தெரியுதா வச்ச விரவு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிஞ்சு முட்டிக்க போகுது அந்தளவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து லைட்டாக வந்து குழம்பு வந்து எடுத்துருக்குறோம் அப்படியே வந்து தண்ணி மாதிரி ரசமாக இருந்ததுங்களா இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி குழம்பு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ரசம் இது குழம்பு குடிக்கலாம் ப்ரோ நல்லா இருக்கா டேஸ்டியாக இருக்கா இப்போ போடுந்தா என்ன காசுப்படுத்திருக்கீங்க கரெக்டாக இருக்குங்களா ஓகே தொழில் நுணுக்குங்கிறது புரியுதாப்பா நீ பெரிய ஆள் மாமா பெரிய ஆள் மக்களே அப்படியே அங்கேருந்து நடந்து எங்கள் பெரியம்மா வீட்டை நோக்கி போயிட்டுருக்கேன் அங்கே போயிட்டு போன டைம் வந்து
இங்கே பண்டிகை செஞ்சப்போ இங்கே வந்து பாக்காயான்னு ஒரு ஆயா தான், அந்த சின்ன வீடு இருக்கு இல்லைங்க, அங்கே வந்து சாப்பாடு செஞ்சு வாங்கினோம். இன்றைக்கி அங்கே போகிறோம். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக எங்கள் பெரியம்மா கிட்ட வந்து சாப்பாடு குக்கரில் வாங்கிட்டு உட்காந்து சாப்பாடுறதுக்கு ஒரு பச்சை வளையம் எடுத்துக்கிட்டு, பெரியம்மா நன்றி. கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். என்ன அப்பளையா பார்க்குற கறி நிறையா இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் போயிட்டு சாப்பாடு எடுத்துறதுக்குள்ளே பாதிக்கிறீ காணோம். ஏன் உங்களை கறியை குறைஞ்சிக்கிச்சு, வேகம் முடி கொஞ்சம் லைட்டாக சுண்டி போச்சுங்க. லைட்டாக நல்லா சுண்டிடுச்சு. ம் பரவாயில்ல. மாமா எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான்ல, உப்பெல்லாம் ஓகேவா? எல்லாம் ரெடி. உப்பு வேணா பத்தலைன்னா கழிச்சுக்க வேண்டியதா, உப்பு கொஞ்சம் போட்டு வேண்டியதா. மக்களே வாங்க இப்போ ஒருக்கா வந்து டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா முழங்குதுங்க, நல்லா முழங்குது, நல்ல கிரேவி ஆயிடுச்சுங்க. தலை அப்படியே ஒரு க்ளோஸ்அப் படிச்சுங்க. தெரிகிறதா? ரைட். அப்பளைய சாப்பிட்டப்போ வேறு லெவலில் இருந்தது. பா உண்மையாலுமே மசாலா போடாமல், கறி மசாலா, கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு எதுவுமே போடாமல் ராண்டு ரியலாக வெறும் சின்ன வெங்காயத்துலேயும் மிளகாயிலையும் மட்டுமே, வேறு மொழியில் மஞ்சப்பொடி உப்பு, சின்ன வெங்காயம் மிளகாய் மஞ்சப்பொடி உப்பு, இது ரெண்டில் மட்டுமே இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்து வேறு லெவலுங்க. உண்மையாலுமே சத்தியமாக வேறு லெவல். இதை நீங்கள் பிராய்லரில் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியாது. நாட்டு சேவல் அப்படிங்கிற காட்டி என்ன சொல்கிறேன், ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். காட்டுக்காலை வச்சு விறகு வச்சு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், மறுக்கா செய்வீங்க. வேற லெவல். பாருங்க மக்களே, செம செம செம. அப்படியே ஓடி போயிருங்க, அவ்வளோதான். எல்லாம் எடுத்துக்கலாங்க மக்களே. விரிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கறி வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு. ரைட், அடுத்து ஆரம்பிச்சிடலாங்க. சாதிச்சிட்டோம். சிறப்பு 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 சிறப்பு. தயா நானே படுத்து அவ்வளோ உங்களோட ஹைட்டு இங்கே கேள்வி விடுவீங்க. டே சாமி, உங்களோட ஹைட்டு தயா. அவதார் மரத்தில் இருக்க மாதிரி. இதுக்கு மேலே இன்னொரு போட்டுக்கலாமா? உடனே போதுமா? மாமா தண்ணியை போட்டாச்சு மாமா. இனி அவ்வளோதான், சம்பவம் தான். மாமா தண்ணி போட்டாருனாலே சாப்பாடை போட போகிறாருன்னு அர்த்தம். ரைட்டு மாமா, எடுத்து கொட்டுங்க. தண்ணியெல்லாம் உள்ள நிற்கிது மாமா. இவ்வளோ பெரிய இலையில் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் முறையாக சம்பவம். ஆமாம், ஓகேவா? கிளறலாம். அப்படியே ஒரு நல்ல ஒரு கிளறி சிறப்பு சிறப்பு சிறப்பு. எடுத்து வச்சு விடுங்க பார்க்கலாம். ஜம்முன்னு அப்படியே ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு குட்டானுக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு கரண்டி வைங்க. அப்படி எங்கேமா போகிறேன். ரைட், சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்படி வேற லெவலு. சிறப்பு. விட்டா ஊற்றி விடுங்க. தயா ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்களா ஒரே இலையில்? ஒரே இலையில் சாப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய டைம் சாப்பிட்ருக்கீங்க. இங்கே இந்த மாதிரி தான் ஒரே இலையில் போட்டுருவோம். வேறு லெவலு. எல்லாத்துக்கும் அம்மா ரெண்டு வைங்க, ஒரு மடி வச்சுக்கலாம். மக்கள் சே, நம்மளாம் வந்து எலும்பு பிரியர். எனக்கு ஒரு எலும்பு, நம்ம கௌதமுக்கு ஒரு எலும்பு, தயாவுக்கு ஒரு எலும்பு. உங்களுக்கு வேணாங்களா? அது ஓகே. பல்லில் ராடு. ரைட் ஓகே. சூடா ஆவி பறக்க. ஆஹா வாங்க மாமா, ஆரம்பிங்க. உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு வேறு டைம் ஆச்சு. பாய், சாப்பிடுங்க. மக்கள் பாருங்க, நம்மளுடைய பீஸ் நம்மளுக்கே தேடி வந்துருச்சு. நம்ம கௌதமுக்கு பிடிக்கினாரு. கௌதம் நீங்கள் சாப்பிடுங்க, பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு ஆசை தாங்கலை, பட் இருந்தாலும் நம்ம அடிக்கடி திண்டுறவனும் பிரச்சனை இல்லை. சூடாக இருக்குதா? இப்போ தான் சட்டியிலேருந்து இறக்கும். 2 நாள் உட்காந்துக்கலாம் அப்படியே. கௌதம் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்களா? இந்த தருணம் எப்படி இருக்கு? செம வைவு. ஓகே மாமா,
எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்களா? சூப்பராக இருக்கா? இந்த ஐயா இன்னும் ஃபஸ்ட்டு பைட்டு என்ன போகல. சுடுதா? எல்லாம் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ம். நாட்டுக்கோழி சேவல் எப்படி காட்டுக்காரரே நல்லா இருக்குதுங்களா? ஓகே ஓகே மக்களே, நல்லா தரமாக போய்கிட்டு இருக்கு. வாங்க அடுத்து நெக்ஸ்ட் நம்மளும் களத்தில் இறங்கலாம். ஃபஸ்ட்டு பைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு எப்படி ஜம்முன்னு இந்த என்ன தொடை எலும்பு வித்து அதில் வந்து சதை இருக்குது. எப்படி ப்ரோ எல்லாம் ஓகேவா? டேஸ்ட் வைஸு ஓகேவா இருக்கா? ம் ஓகே மக்களே, அடுத்து நம்மளும் ஆரம்பிச்சிடலாம். ஆஹா முத்தோல கறி மசாலா, கொத்தமல்லி பொடி, இஞ்சி பூண்டு எதுவுமே இல்லை. இந்த சின்ன வெங்காயம், வரமிளகா, உப்பு, மஞ்சள் பொடி, அது மட்டும்தான். ம் காட்டு வறுவல். பள்ளிவாளையத்துக்கு கூட இஞ்சி பூண்டு போடுவாங்க மக்களே. இதுதான் காட்டு வறுவல்ன்றது. வேறு லெவல், வேறு லெவல் தான். வெந்ததெல்லாம் பாருங்கதா, சேவல் எத்தச்சோட்டு சேவலாக இருந்தது, அப்படியே பூவாட்ட வந்து போச்சு. ஏன்னா தீ அந்த மாதிரி எரிஞ்சுது தெரியுதுங்களா? அப்படியே நான் சொன்னேன்ல, அந்த வரமிளகா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்த வேக்காரில் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. சாப்பிடலாமா? சேஸ் மக்களே. ஆஹா ஏங்க வாங்க வாங்க. அப்படி தான் மக்களே, இதுதான் வில்லேஜ் பாய்ஸோடைய வைப்புங்கிறது. சிட்டி காட்டுக்கிற பசங்களுமே வந்து வில்லேஜ் சைடு வந்து இப்போல்லாம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம், அதை ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறோம். அப்படியா? ஆமாம் மக்களே, ஆமாம் ஃப்யூச்சரில் சொல்ல, எது சொன்ன வெளியே சொன்னால் நடக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே சாப்பாட்டோட பீசஸ்லாம் பாருங்கள். நம்ம ப்ரோ வந்து வெட்டினது உண்மையாலுமே சொல்கிறேன், அவர் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பீஸ் வந்து கணக்காக சின்னதாக பார்க்க வெட்டி போட்டு அப்படி வேறு லெவல் பண்ணிட்டு அப்படியே சாப்பாட்டோட சாப்பிடுவோமா? வித் அப்படியே இங்கே மிளகாய் சதை எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பைட் விடுவோமா? நாட்டுக்கோழி எலும்புக்கு பஞ்சம் இருக்காதுங்க. சிறப்பு மகளே, சான்ஸே இல்லை, வேறு லெவல் இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாய்ஸோடு கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு எலும்புக்கு 2 எலும்பு வாட் வந்து வச்சுங்க. மழை வந்துதா 2 நாளைக்கு வந்து தண்ணி அடிக்கிட்டே இருந்தால் அவ்வளோ ஏப்பம் கிடையாது. அதான் எப்படி தெரியல மாதிரி 2 வயசு நல்லா இருக்குது. 3 வயசு வந்து இஞ்சி பூண்டு கறி மசாலு கொத்தமல்லி பொடி எந்த விஷயமே இல்லாமல் இவ்வளோ டேஸ்ட் பண்ண முடியும்னா அது நாட்டுக்கோழியில் காட்டு வறுவலில் மட்டுமே சாத்தியம். மட்டன்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. அது நாட்டு சேவலை மெயினாக சேவலாக இருக்கணும். அது நல்லா கட்டுக்கு வளர்த்துற சேவலுங்க பக்கா. அடுத்து செகண்ட் ரவுண்டு இங்கே பார்த்தீங்களா இல்லையா, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். அப்படியே செகண்ட் ரவுண்டில் பாருங்க, அந்த கிரேவி பாருங்க, இப்போ தான் கிரேவியே வந்திருக்குது குழம்பாட்டை. இதுதான் வேற லெவல். ஆஹா முதல்ல கூட வெறும் கறியாக போட்டோங்க. இப்போ 2வது டைம் அந்த குழம்பாட்டு ஊற்றி அந்த பெசஞ்சர் சாப்பிடும்போது அப்படியே இன்னும் சொல்கிறேன், இதில் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அருமை மக்களே. ஃபைனல் ஸ்டேஜ் அப்படியே இங்கே பாருங்க, எலும்பு எல்லாமே எலும்பு, அங்கங்கே குட்டான் குவியெல்லாம் இருக்குது. சாப்பிடலாங்க. ஆஹா ப்ரோ, அப்படியே அந்த குழம்போட சாப்பாடோட சமையல் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நல்லாங்களா? ம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது மக்களே. அவ்வளோதான் மக்களே, கடைசி பைட். சேஸ். இந்த கண் தனி தோட்டத்து தனி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. கண்டிப்பாக அதுக்கு மேலே வந்து வீட்டில் கறி செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தில் இஞ்சி பூண்டுலாம் போடாமல் இந்த மெத்தில் செஞ்சு சாப்பிட்ணும் மக்களே. எல்லா டைமும் இல்லை, என்னைக்காச்சும் ஒரு சில டைம் மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும். அது சேவலை செஞ்சு சாப்பிட்ணும்.
வேற லெவல். தயா சிறப்பாக முடிச்சாச்சு. மட்டும்தான் பாக்கி. ஆமாம், எலும்பையும் சேர்த்து வலிச்சாச்சு நாய்க்கு. அப்படி மடக்கிருங்க. அவ்வளோதான் மக்களே, கூட வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான், காட்டுக்கு வரோம். சிறப்பு. டன். வீடியோ வந்து அங்கேயே முடிக்கலான்னு நினச்சேன். நம்ம வீட்டுக்கு பாய்ஸை கூப்பிட்டு வந்துட்டு பாருங்க கோகோலிக்ஸ் தவனுக்குன்னு கொடுத்துட்டாங்க. தவன் இந்தா சத்து மாவு, இன்னொன்று பிடிச்சிக்கோ, இதையும் பிடிச்சிக்கோ. ஓகே, தேங்க்யூ சொல்லிடு மாமாவுக்கு. போய் சொல்லிடு தேங்க்யூ மாமான்னு சொல்லு. போ.